ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ஆப்பம் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம், கூடவே 1 கப் ரவை எடுத்துக்கலாம், 1 கப் கோதுமை மாவு, 2 கப் பொடிச்ச வெல்லத்தை எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவு சேர்த்து, கூடவே ரவையும் சேர்த்து, கோதுமாவையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து, 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு நம்ம எடுத்து வச்ச 2 கப் வெல்லத்தை சேர்த்து, 2 கப் வெல்லத்துக்கு 3 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லைங்க, வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதும் இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் சுத்தம் செஞ்சுட்டு நம்ம வடிகட்டின வெல்லத்தை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கொதிச்சதும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமா அடி பிடிச்சுக்கும். வெல்லத்தில் நம்ம மாவு நல்லா குக் ஆனதும் கெட்டிப்பட்டு வருது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றி அரை வச்சுக்கலாம். இப்போ கை பொறுக்கிற சூட்டில் கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டா மிக்ஸ் பண்ணதும் இப்போ சின்ன சின்ன உருண்டியா பூரிக்கு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்கா பிரஸ் பண்ணி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணதும் இது அப்படி இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஆப்பம் பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ஆப்பத்தை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஆப்பத்தை சேர்த்துட்டு உடனே கரண்டியை போட்டு திருப்ப வேணாங்க, ஏன்னா ஆப்பெல்லாம் பிரிஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு லைட்டா செவந்ததும் ஆப்பத்தை திருப்பி விடுங்க, அப்பதான் பிரியாம வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயை ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா ஆப்பத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான ஸ்வீட் ஆப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. வீட்டில் ஒரே மாதிரி ஆப்பம் செய்யாம இந்த மாதிரி அரிசி மாவு கோதுமை ரவையை வச்சு டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க, ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே அதிரசம் மாதிரியே இருக்குங்க. இந்த டேஸ்டின ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.